குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர் நம்பர் 4, கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். வாட் இஸ் அ கன்சம்ஷன்? நுகர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்? முதலீடு. இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் சார்பு. அப்போ கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒய் சார்? In the chapter, they kept in the both together consumption and investment. What is the relationship? Yes, the consumption and investments are very close and interrelated. It depends upon income of the people. அதாவது ஒருத்தருடைய வருமானத்தை இன்கத்தை பொறுத்து தான் அவங்களோட கன்சம்ஷனும், அதில் மீறி அவங்க அன்ஸ்பெண்ட் இன்கத்தை தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போச்சு. செட்டா? அதை தான் நடக்குது. ஓகே, ஃபைன். I tell one more things. In the first chapter, we are discussing about the macroeconomics and analysis. What is the meaning of macro? Macro means large. The macroeconomics deals with the national income, output, employment, income, etc. Appo, in second chapter, we saw about the national income. தேசிய வருமானம் என்றால் அதை எவ்வாறு கணக்கிடுவது, அதில் உள்ள குறைபாடு. அண்ட் தென் லாஸ்ட் சாப்டர், எம்ப்ளாய்மெண்ட் இன்கம். அதையும் பாருங்கள், ரொம்ப க்ளோஸ். எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வருமானம். இப்போது அதான் கண்டினியூட்டி தான். இப்போ கன்சம்ஷன் அனலிசிஸ். யாராருக்கு வேலைக்கு போகிறாங்க, அவளுக்கு என்ன வேலை பார்க்குறாங்க, அத்தனை நோய் அவங்களோட வருமானம் இருக்குது. அப்போ அந்த வருமானம் வச்சு பார்த்தோம். இப்போ அந்த இன்கம் அதனுடைய பேஸ் அடிப்படை பண்ணி தான் இப்போ கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்போது இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் play a vital role influencing the national income. அதாவது தேசிய வருவாயை பாதிக்கும் முக்கிய காரணியாக இது ரெண்டுமே இருக்கு. இன்னொன்று சொல்கிறாங்க, the primary macroeconomic objectives is acceleration of growth of national income. அதாவது தேசிய வருவாயை, தேசிய வருமான தேசிய வருமான வளர்ச்சியை முடுக்கி விடுவது தான் பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய நோக்கமாகும். The primary macroeconomic objective is acceleration of growth of national income. அப்போ we have already seen that national income comprises of consumption goods and investments. ஏற்கனவே நான் பார்த்துருக்கோம். தேசிய வருமானமானது நுகர்வு பண்டங்களையும் முதலீட்டு பண்டங்களையும் உள்ளடக்கி இருப்பதை நாம் பார்த்துருக்கோம். There is a close correlation between investment and national income. அதாவது தேசிய வருவாய்க்கும் முதலீட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது அப்படின்னு சொன்னோம். அப்போ the multiplier refers to the changes in the national income resulting from changes in investment. The value of multiplier itself depends on the consumption function or marginal propensity to consume. அதாவது முதலீட்டை அதிகரிப்பதால் எந்த அளவுக்கு தேசிய வருவாய் அதிகரிக்கும் என்பதை பெருக்கி காட்டுகிறது மல்டிப்ளையர். அந்த பெருக்கியின் அந்த மல்டிப்ளையருடைய வேல்யூ
கன்சம்ஷன் ஃபங்க்ஷனை சார்ந்து உள்ளது. ஆர் அது நுகர்வு சார்பு அல்லது இறுதிநிலை நிகழ்வு நடத்தை பொறுத்தே அதனுடைய மதிப்பு அமைகிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் என்பது the consumption function is a relationship between consumption expenditure and national income. அதாவது நுகர்வு செலவுக்கும் தேசிய வருவாய்க்கும் உள்ள தொடர்பாகும். அப்போ the unspent portion of national income is called saving, which become investment, and therefore the capital. அதாவது செலவு செய்யப்படாத தேசிய வருவாய் செலவிடப்படாமல் உள்ள தொகை, மீதி உள்ள தொகை முதலீடு ஆகும். அதற்கு பிறகு அது என்ன ஆகும்னா மூலதனமாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் எக்ஸ்பிளைன்டு பை த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆக்சிலரேட்டர். அதாவது நுகர்வு செலவிற்கும் மூலதன செலவிற்கும் உள்ள தொடர்பை முடுக்கி கோட்பாடு விளக்குகிறது. இவை அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு. ஆல் தீஸ் வேரியபிள் ஆர் க்ளோஸ் இன்டர் கனெக்டட். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஓகே, நம்ம வரும் இது ஜென்ரலாக பார்த்தோம். அப்போ நம்ம இந்த சாப்டர் நம்மளோட சாப்டர்ஸ் இப்போ என்னதான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், when you can learn the consumption function, psychological law of consumption, investment function, multiplier, accelerator and super multiplier. இதை பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், consumption function. Meaning of consumption. The consumption function or propensity to consume refers to income consumption relationship. It is a functional relationship between two aggregates. The two aggregates are total consumption and gross national income. அதாவது வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பையே கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அல்லது propensity to consume என்கின்றோம். இது மொத்த நுகர்வு மற்றும் மொத்த நாட்டு வருமானம் ஆகிய இரு ஒட்டுமொத்தத்திற்கு இடையான சார்பு தொடர்பாகும். Symbolically, the relationship is represented as C is equal to F of Y. But C is equal to consumption function. Consumption is equal to functions of Y. Y means, Y denotes is income, F is a function, okay. Thus, the consumption function indicates a functional relationship between C and Y. Where C is the dependent variable and Y is the independent variable. That is, C is determined by Y. This relationship based on the ceteris paribus assumption. You can see that here the income and consumption. That's the consumption function indicate. எதோ நம்மளுக்கு இண்டிகேட் அறிவுறுத்துது. The functional relationship between C and Y. Cனா என்ன? கன்சம்ஷன். ஒய்னா என்ன? இன்கம். அப்போது the C is a dependent variable. Consumption is a dependent. இதே வந்து சார்ந்து இருக்கிறது. அப்போது Y is a independent variable. அது நிலையான தன்னிச்சையான ஒரு
இருக்கலாம். இப்போ இந்த ஒய்யில் மாற்றம் இருக்காது, சி மட்டும் தான் மாற்றம் இருக்குது. ஏன்னா ஒய்யுடைய அளவு பொறுத்து தான் சியோட அளவு மாறும். ஓகே, இன்ஃபேக்ட் the consumption function is a schedule of a various amount of consumption expenditure corresponding to different level of income. அதாவது இந்த schedule of consumption function அட்டவணை பல்வேறு வருமான நிலைகளில் உள்ள பல்வேறு நுகர்வு செலவினை காட்டுவதாகும். You can see that table number 1 income consumption saving கொடுத்துருக்காங்க. இன்கம் 0ல் ஆரம்பித்தா கன்சம்ஷன் 30, சேவிங் மைனஸ். இன்கம் 60 இருக்கும்போது கன்சம்ஷன் 70, சேவிங் மைனஸ் 10. அப்போ 120, 120, 0, 180, 170, 10 சேவிங். இப்போ இன்கம், இந்த லெவல் ஆஃப் இன்கம், லெவல் ஆஃப் கன்சம்ஷன் அண்டு சேவிங்ஸ் லெவல். அப்போ இதில் என்ன கொடுக்குறாங்க? The consumption function is a schedule of various amount of consumption expenditure corresponding to different level of income. A hypothetical consumption schedule is given. This table is a hypothetical one. உண்மையானது கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புரியுதுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ if we take C is equal to 100, அதாவது கன்சம்ஷன் 100ன்னு சொன்னோம்னா எப்படி இது கொண்டோம்னா கன்சம்ஷன் ஈக்குவல் டு இதில் வந்து இன்கம் கன்சம்ஷன் சேவிங்னு வருது. இன்கம் எந்த லெவலில் இருந்தாலும் கன்சம்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ C is equal to 100 plus 0.8y. What is that 0.8y? அப்போ C is equal to A plus PY. ஏன்னா என்னங்க சார்? Autonomous consumption. Whether we have the income, earning the income or not, consumption should be taken place. பாருங்க, 0 இன்கம் இருக்கும்போது 20 கன்சம்ஷன். அப்போது நம்மளுக்கு வருமானம் வருதோ வரலையோ செலவு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அடிப்படை அன்றாட தேவைகளை நம்ம செலவு பண்ணிடணும். ட்ரெஸ் பண்ணணும், குளிக்கணும், ட்ரெஸ் போடணும், இதுக்கெலாம் எங்கே இப்போ கன்சம்ஷனில் வர்றதுனா சாப்பாடு மெயினாக வருது, அதெல்லாம் வருது. ஃபுட்டு, அப்போ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வருது 0 இன்கம் இருந்தாலும். அதனால தான் C is equal to A plus PY அப்படின்னு சொல்லலாம். அப்போ 0.8y அப்படின்னா என்னங்க சார்? எங்களோட இன்கத்தில் 80% கன்சம்ஷனுக்காக செலவிடுவாங்க. அதுதான் 8yன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இன்கம் வருதோ அதில் 80% கொடுக்குறாங்க பாருங்கள். இஃப் த ஒய் இஸ் 0, அதாவது வருமானம் 0வாக இருந்தாலும் கன்சம்ஷன் இஸ் ஈக்குவல் டு 100, அது அட்டானமஸ். அப்போ வருமானம் இன்கம் 100ன்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு 100ன்னு சொன்னால் நுகர்வு செலவு எப்படி இருக்கும்? 180 இருக்கும். 180 ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்னா இன்கத்தில் 80% ப்ளஸ் 100 வந்து அட்டானமஸ் கன்சம்ஷன். அப்போ அட்டானமஸ் கன்சம்ஷன் 100 ப்ளஸ் இன்கத்துலேருந்து 80%, அப்போ 180. அப்போ C is equal to 180. அப்போ Y is equal to 200ன்னு சொன்னால் what is that consumption? Consumption 260. 100 plus 160 2 total அதே போகக்கூடியது தான். அப்போ வாட் இஸ் எ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம்?
அப்போ MPC is equal to change in consumption divided by change in Y. That is a marginal propensity to consume. Change in consumption. How much is changed now? That divided by change in income. How much income change in our level. அதுதான். அப்போ இதை இந்த மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னு சொன்னால் C is equal to A plus BY ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆர் C is equal to 20 plus 0.8Y. அப்போ A is equal constant. A எந்துங்கிறது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது A is greater than 0 and B is lesser than 1. அப்போ B is equal to MPC is equal to change in Y by change in C by change in Y. அதாவது மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி கன்சியூம் அப்படிங்கிறது இறுதிநிலை நுகரும் நாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே, ஃபைன். இப்போ ஏற்கனவே ஒரு டேபிள் பார்த்தீங்களா? அந்த டேபிளுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னங்கிறது பார்ப்போம். அதுதான் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. The above table shows that the consumption is an increasing function of income because consumption expenditure increases with increases in income. அதாவது இந்த கன்சம்ஷன் செலவு அதிகரிப்பது ஆனால் எவ்வளவு என்பது இந்த நுகர்வு செலவு, அதான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகிறது என்பது அதிகரிக்கக்கூடிய வருமானத்தை சார்ந்து உள்ளது. With the increases in income. Here, it is so that and the income is zero, people spend out of their past savings on consumption because they must eat in order to live. அதாவது இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் சி வந்து எங்கே ஆரம்பிச்சு 20ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சிசி கொண்டு ஒய்ங்கிறது 0ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த சி ஏ ப்ளஸ் பிஒய் இல்லையா, அட்டனம்ஷன் கன்சம்ஷன் இல்லையா, அப்போது வருமானம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் மக்கள் செலவு செஞ்சு தான் ஆக வேண்டும். அங்கே ஏற்கனவே உள்ள சேமிப்பை சாப்பிடுவதற்காக செலவு செய்கிறாங்க, ஏன்னா உயிர் வாழணும். அப்போ அந்த பெயர் தான் அட்டனமஸ் கன்சம்ஷன் சொல்கிறோம். ஓகேயா? அது அப்புறம் போ. In this diagram, the income is measured horizontally, அதாவது x-axis, and the consumption is measured vertically, y-axis. In this 45 line, at all levels, income and consumption are equal. C is equal to y பார்த்தீங்களா, அந்த 45 லைன் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சம்ஷனும் இன்கமும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். It is a linear consumption function based on the consumption that consumption changes, based on the assumption that the consumption changes by the same amount as does income. என்ன சொல்கிறாங்க, வருமான மாற்றத்திற்கு சமமான அளவில் நுகர்வு மாறும் என்ற எடுகோலை கொண்டுள்ளதால் இது நேர்கோட்டு சார்பு நுகர்வு சார்பு உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. Thus the consumption function measure not only the amount spent on consumption but also the amount saved. This is big because
propensity to save and merely in the propensity not to consume. But the 45-degree line may therefore be regarded as a zero saving line, and the shape and the position of C curve indicate that division of income between consumption and saving. அப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இந்த நுகர் சார்பு என்பது that's the consumption function. இந்த சார்பானது நுகருக்காக செலவிடும் தொகையை மட்டும் only the amount spent on consumption, நுகருக்கு செலவுக்காக மட்டும் அளவிடாமல், அதாவது நுகர்வுக்காக செலவிடும் தொகையை மட்டும் அளவிடாமல் சேமிக்கப்பட்ட தொகையையும் சேர்த்து மதிப்பிடுகிறது. But also the amount saved, this is because the propensity to save, அதையும் சேர்த்து அளவிடுறாங்க. அப்போ இந்த 45-degree லைன் என்பது ஜீரோ சேவிங்கையும், சி என்னும் கோடு நுகர்வு மற்றும் சேமிப்பின் பகிர்வை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அதில் இன்னொன்று கொடுக்குறாங்கன்னா, த டெக்னிக்கல் ஆட்டிபோட் ஆஃப் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், முக்கிய கருத்துக்கள். அப்போ ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா நுகர்வு நாட்டம். அப்போனா என்னென்னு பார்த்துக்கோம், நம்ம விரும்பினாதான் எவ்வளோ விரும்ப செய்கிறோமோ அதுதான் நுகர்வு நாட்டம். அப்போ இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, the average propensity to consume, marginal propensity to consume, and the average propensity to save and marginal propensity to save அப்படின்னு 4 பாயிண்ட்ஸை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த ஆவரேஜ் propensity to consume? அப்போ C/Y, ஆவரேஜ் propensity to consume அப்படின்னா டோட்டல் கன்சம்ஷன் டிவைடட் பை இன்கம். இதை பண்ணோம்னா அது ஆவரேஜ் propensity. வாட் இஸ் மார்ஜினல் propensity to consume? இறுதிநிலை அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் இன் C பை சேஞ்ச் இன் Y, டெல்டா C பை டெல்டா Y. சரி, ஆவரேஜ் propensity to save, அப்போ சேவிங் டிவைட் பை இன்கம். மார்ஜினல் propensity னா சேஞ்ச் இன் சேவிங், டெல்டா S பை டெல்டா Y. இப்போ அதை பற்றி தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆவரேஜ் propensity to consumeனா என்ன? The average propensity to consume is the ratio of consumption expenditure to any particular level of income. இது algebraically is may be expressed as APC is equal to C/Y. Marginal propensity to consume. The marginal propensity to consume may be defined as the ratio of the change in the consumption to the change in the income, is expressed by MBC is equal to delta C by delta Y. The average propensity to save is the ratio of saving to income. அப்போ average propensity to save is your quotient attained by dividing the total saving by the total income. In other words, it is the ratio of total saving to total income. It can be expressed by S/Y. அதாவது வருமானத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையே ஆன வீதமே சராசரி சேமிப்பு நாட்டம் எனப்படும். அப்போ சராசரி சேமிப்பு நாட்டம் என்பது மொத்த சேமிப்பை
மொத்த வருவாயால் வகுத்தால் கிடைக்கக்கூடியதாகும். இதை வேறு வகையில் என்ன அதர் வேர்ட்ஸ் எப்படி சொல்லணும்னா, மொத்த வருவாய்க்கும் மொத்த சேமிப்பிற்கும் இடையே ஆன வீதமாகும். த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ். அப்போ இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் அப்படின்னு சொல்லி. த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் சேவிங் டு சேஞ்ச் இன் த இன்கம். அப்போ மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் இஸ் அட்டைன்டு பை dividing change in saving by change in income. It is expressed by delta S by delta Y. அது என்ன சொல்கிறாங்க, வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையே உள்ள வீதமே இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். அப்போ இந்த இறுதிநிலை சேமிப்பு நாட்டத்தை அறிய சேமிப்பு மாற்றத்தை வருமான மாற்றத்தினால் வகுத்த. ஓகே, டுடே இஸ் enough. Tomorrow you can see the Keynesian psychology of consumption பற்றி நாளைக்கு பார்க்கலாம்.